chapter number 17 saving files. Okay, so நம்ம work பண்ணது எல்லாமே எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரிண்டிங் யுவர் ஆர்ட் ஒர்க். ஓகே, ஸோ எப்படி வந்து அதை பிரிண்ட்டுக்கு நம்ம அனுப்ப முடியும். ஓகே, ஸோ பிரிண்டில் எப்படி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, சேவிங் யுவர் ஆர்ட் ஒர்க் எப்படி வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, சேவிங் இன் லெகசி ஃபார்மட். ஓகே, ஸோ லெகசி ஃபார்மட்டில் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, எப்படியெல்லாம் அந்த ஃபார்மட்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சேவிங் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, ஸோ டெம்ப்ளேட்டாக நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, ஃபியூச்சருக்கு அந்த டெம்ப்ளேட் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ கிரியேட்டிங் பிடிஎஃப் ஃபைல்ஸ். பிடிஎஃப் ஃபைலாக நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு சேவ் ஃபார் வெப். ஓகே, ஒரு வெப்புக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து ஜிப் ஃபைலாக இல்லாட்டி பிஎன்ஜி ஃபைலாக இல்லாட்டி ஜேபேக் ஃபைலாக வந்து நீங்கள் எப்படி வந்து அதை சேவ் பண்ணலாம் இப்போ அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஹை ரெசல்யூஷன் பிட் மேப். ஓகே, ஸோ ஒரு ஜேபேக்கை வந்து நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, சேவ் அப்படின்னும் போது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ ஃபைலில் போய்ட்டு ஒரு ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ண இந்த ஃப்ளையரை எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஃப்ளையரை நான் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணலாம்? ஸோ ஃபைல் சேவ் இருக்குது. ஓகே, ஸோ புதுசாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேவ் வரும். இப்போ நான் சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஃப்ளையர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஃப்ளையர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ ஏன்னா ஃப்ளையர் நான் முன்னாடியே சேவ் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ளையர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு இங்கே கேட்குது. ஓகே, ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல் ஏஐ அப்படின்னு சேவோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏஐயில் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேறு எதுலையாவது சேவ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுன் மெனு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சரியா? இபிஎஸ் ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். இபிஎஸ் ஃபைல்லாம் நீங்கள் வந்து கர்வ் ஃபைலாக போய் சேவ் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அதை வந்து இல்லுஸ்ட்ரேட்டருக்கோ ஃபோட்டோஷாப்க்கோ ரொம்ப ஈஸியாக ஆர்ட் ஒர்க்ஸ் எஸ்விஜியோட கம்ப்ரஸ்டு ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஸ்விஜி எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கர்வ்ஸாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சில 3D சாஃப்ட்வேர்ஸில் கூட நீங்கள் வந்து அதை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டேன் அப்படின்னா பிடிஎஃப் இங்கே எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு பிடிஎஃபாக இது போய் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேவா? இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாக கொடுத்தா இல்லுஸ்ட்ரேட்டராக உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு உங்கள் கிளைண்ட் வந்து என்ன நீடில் கேட்குறாரோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. ஓகே, இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாக கேட்டால் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல். ஓகே, பிடிஎஃபாக கேட்டால் பிடிஎஃபாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இபிஎஸ்ஸாக கொடுத்தீங்கன்னா இபிஎஸ்ஸாக கொடுத்துக்கலாம். இபிஎஸ் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ் வந்து சேவ் ஆகும். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய அடோப் சாஃப்ட்வேர்க்குள்ளே எல்லாத்துலேயுமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிங்கன்னா டெம்ப்ளேட்டாக உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஏஏ ஃபைலாக நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். சேவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபைலில் உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போது எங்கே போய் சேவ் பண்ணேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டை இல்லுஸ்ட்ரேட்டரில் நான் போய் சேவ் பண்ணேன். ஸோ ஃப்ளையர் 2 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதையே நான் பிடிஎஃபாக சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதில் போய்ட்டு சேவ் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் போய்ட்டு பிடிஎஃபாக நான் சேவ் பண்ணுறேன். ஃப்ளையர் 2 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். இல்லுஸ்ட்ரேட்டர் டிஃபால்ட் ஏதோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி கொடுக்கலாம். பட் இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 pages 13 pages அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதிலேருந்து பிரிண்ட் எடுக்கிறாங்க, தட் இஸ் இந்த பிடிஎஃப்லேருந்து பிரிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷன். அப்படி இல்லை ப்ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மாலஸ்ட் ஃபைலாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் கம்ப்ரெஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கம்ப்ரெஷனில் போயிட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்குது. பட் நான் இதில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டு இப்போ இதை நான் ஹை குவாலிட்டின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள் 300 ஆயிடுச்சு. ஓகே, டபுள் த அமௌண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, மார்க் அண்ட் ப்ளீட்ஸ். ஓகே, ஸோ ப்ளீட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள்
இது கொடுத்துக்கலாம் ப்ளீட். நம்ம இதில் ப்ளீட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி ப்ளீட் தேவை அப்படின்னா எவ்வளோ ப்ளீட் வேணுமோ நாங்கள் இங்கே கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஜென்ரலுக்கு வந்துடுறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நான் ஸ்மால் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஒரு சில விஷயங்கள் சொல்லும். த டாக்குமெண்ட்ஸ் டிரான்ஸ்பரன்சி பிளெண்ட் ஷேப் டசன்ட் மேட்ச் தி டெஸ்டினேஷன் கலர், நோ ப்ராப்ளம் அபவுட் இட். ஸோ சேவ் இட். இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். டாக்குமெண்ட்ஸில் இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் சேவ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இமேஜ் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இமேஜ் ரெசல்யூஷன் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் வந்து இதை ஸ்மாலில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் ரெசல்யூஷன் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது வரும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, நீங்கள் ஹையில் கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி சேவ் கொடுத்துக்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இபிஎஸ் ஃபைலாக கொடுத்துக்கலாம். டெம்ப்ளேட்டாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டாக கொடுத்துட்டு இங்கே போய் ஒரு டெம்ப்ளேட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ளையர் 2 அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வரேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேவ் அஸ் டெம்ப்ளேட் இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளையர் 2 ஏற்கனவே நான் பண்ணது அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ சேவ் அஸ் ASE, தட் இஸ் உங்களுக்கு டெம்ப்ளேட். ஓகே, ஸோ உங்களுடைய இல்லுஸ்ட்ரேட்டர் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் டெம்ப்ளேட்டாக கூட நீங்கள் ஃபைலில் போய்ட்டு இங்கே கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி ஒரு இமேஜாக நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ இமேஜாக சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லுஸ்ட்ரேட்டரில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரணும். எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் ஃபார் ஸ்க்ரீன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீனுக்கு, தட் இஸ் நம்ம முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம், ஸ்க்ரீனுக்கும் நம்ம பிரிண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதில் வந்து இன்க்ளூட் ப்ளீட். நீங்கள் ஸ்க்ரீனுக்கு போகும்போது உங்களுக்கு ப்ளீட் வந்து தேவையில்லை. ஸோ ப்ளீட் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ப்ளீட் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா பேஜும் வேணும்னா எல்லா பேஜும், இல்லை அப்படின்னா ரேஞ்சு. இப்போ 12 பேஜஸ் இருக்குன்னா எனக்கு 3 பேஜஸ் மட்டும் போதுன்னா 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு 1-3 அப்படின்னு கொடுத்துட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி ஃபுல் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த பிளேஸில் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார்மட் எவ்வளோ ஸ்கேல் பண்ணணும் இதெல்லாமே. ஸோ let it be as it is. ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ண ஆர்ட்போர்ட். ஓகே, ஆர்ட்போர்ட் 1, இப்போ நீங்கள் ஆர்ட்போர்ட் 2, ஆர்ட்போர்ட் 3 அதெல்லாமே தட் இஸ் 5 பேஜஸ் இருக்குன்னா 5 பேஜஸும் காமிக்கும். எது வேணாமோ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் அது. அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆஸ். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ளையர் நேம் இருக்குது, கீழே சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபேக்னு இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா DWG டிராயிங்காக, தட் இஸ் AutoCAD டிராயிங்காக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் ஃபைலாக கொடுத்துக்கலாம், DXF. ஓகே, ஸோ பிட்மேப் ஃபைலாக கொடுக்கலாம், CSS ஃபைலாக கொடுக்கலாம். ஸோ நிறைய SWF ஃபைல், தட் இஸ் ஃப்ளாஷ், நம்ம நடுவில் பேசணும்ல கிராஃபிக்ஸு மூவி கிளிப் அதெல்லாம் பேசணும்ல, ஸோ அந்த இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ PSD ஃபைலாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், தட் இஸ் ஃபோட்டோஷாப் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். SVG, தட் இஸ் நம்ம சேவில் பார்த்தோம்னா அதே இது இங்கே இருக்குது. டிஃப் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷன் கொடுக்கும். டார்கா ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது எல்லாமே ஹை ரெசல்யூட்டடாக இருக்கும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக வேணா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக கொடுத்துக்கலாம். ஜேபேக், ஓகே, JPG நம்ம இமேஜஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி வேணும்னா நம்ம ஜேபேக்காக நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யூஸ் ஆர்ட்போர்ட். ஓகே, ஸோ யூஸ் ஆர்ட்போர்ட் எதுக்காக அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த ஷேப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஷேப் இருக்குது, இதுக்குள்ளே வரேன். ஸோ மூவ் டூல், செலெக்ஷன் டூல் எடுத்துங்க. இப்போ பெருசாக இருக்குது, பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக நான் இந்த ஸ்கேல் பண்ணியிருந்தாலும் நான் இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்துட்டு இதில் யூஸ் ஆர்ட்போர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே நான் இங்கே சேவ் பண்ணுறேன். சரியா? சேவ் பண்ணிவிட்டு இதில் சேவில் வந்து பார்த்தீங்கன்னா CMYK மாடியூலாக வேணுமா இல்லாட்டி கிரே ஸ்கேலாக வேணுமா RGBயில் வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம உங்களுக்கு பிரிண்டில் கொடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் CMYKவை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிட்டி ஹையர் லார்ஜர் ஃபைல். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். கம்ப்ரெஷன் மெத்தட், ஓகே, ப்ராக்ரெசிவ்லேருந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள்
யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது 75 பிக்சல்ஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, பட் வென் யூ கம் டு பிரிண்டிங் வரும்போது நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஆன்டி அலைசிங் வந்து நீங்கள் வந்து டைப் ஆப்டிமைஸ்டே கொடுத்துக்கோங்க. நோ சேஞ்ச் அபவுட் தட். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போது நான் சேவ் பண்ண ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். சரியா, ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் போனீங்கன்னா ஃப்ளையர் 2 ஓகே 0.01 அப்படின்னு இருக்கு. ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எவ்வளோ வருமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு கட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் இது பண்ணேன், கரெக்டாக பெருசு பண்ணேன். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியல. ஓகே, இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் க்ளோசிங் இருக்கும். ஸோ இங்கே நான் ஸ்ட்ரோக் கொடுக்கல அப்படின்றதுனால உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம பேக்ரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்ட்ரோக் வேணும்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரோக் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு வியூவில் தெரியும். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு ஸ்டைல் ஆஃப் சேவிங்கும் இருக்குது. ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ சேவ் ஃபார் வெப். ஓகே, லெகசி மோட். ஓகே, ஸோ சேவ் ஃபார் வெப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வெப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஜிஃப் ஃபார்மேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வரும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஜேபேக் ஃபார்மேட்டாக கொடுத்துக்கலாம். பிஎன்ஜி 8 பிட் 24 பிட். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஜேபேக்காக வேணுன்னா ஜேபேக்காக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ரெசல்யூஷன் நீங்கள் மேக்ஸிமம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கேயே நீங்கள் எவ்வளோ ஃபைல் சைஸ் வருது அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்க்ரீனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து பிரிண்ட்டுக்காக நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஜேபேக்காக சேவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ப்ராக்ரெசிவ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக வேணும்னா யூ கோ வித் ப்ராக்ரெசிவ். ஓகே, ஸோ மேட்டட் என்ன மேட்டடில் வேணும். ஓகே, ஸோ ஐட்ராப் கலர் இல்லாட்டி பிளாக் மேட்டட். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இமேஜ் சைஸை நீங்கள் எப்போ வேணாலும் இதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ இமேஜ் சைஸ் வேணுமோ நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேவ் கொடுத்துட்டு எங்கே சேவ் பண்ணமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வெப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இமேஜ் ஒன்லி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் டூல். ஓகே, ஸோ இந்த ஸ்லைஸ் டூல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணும்போது இமேஜாக சேவ் பண்ணிக்கும். ஓகே, இது செப்பரேட் இமேஜாக சேவ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் டூல். ஓகே, ஸோ சில டைம் நம்மளுக்கு வேணுன்ற போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போனீங்கன்னா அந்த வெப் ஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, ஸோ இங்கே வெப்னு இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம சைஸ் சின்ன சைஸாக கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்து வெப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் என்ன ஃபார்மெட்டில் கேட்குறாங்களோ கொடுக்கலாம். இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸில் நீங்கள் கொடுத்து கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸோ அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸாக கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.